சிசி சிக்கன் பீஸா செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். லைட் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் சுகர் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு இப்படி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு இப்படி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் மாவு பொங்கி வரும். இப்போ 1 கப் ஆஃப் மைதா எடுத்துக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீஸா மேலே வைக்கிற பொருட்கள் பார்த்துடலாமா? சின்ன சின்ன கட் பண்ண சிக்கனு, அப்புறம் மஷ்ரூம், ஆனியன், கேப்சிகம், கெச்சப், சீஸ். இது மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் உப்பு காரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தோசை கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. செய்கிறதுக்கு 10 மிளகா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா டபுள் ஆகிருக்கு. டிஷ்ஷும் குத்துலாமா? ஒரு பிளேட் எடுத்து பட்டர் தருவிட்டு மைதா மாவை டஸ்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பீஸா ஒட்டாமல் வரும். இது மாதிரி பிளேட்டில் போட்டு நல்லா அமுக்கி வச்சுருங்க. மெல்லிசா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் வச்சு குத்துங்க. சில்லி ஃபிக்ஸ் போட்டுக்கோங்க, அரிச்சு வச்சது. பீஸா சாஸ் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோன்னே இது ஸ்டேஜில் சீஸ் போட்டுக்கோங்க. இப்போ கார்லிக் போட்டுக்கலாம். சில்லி ஃபிக்ஸ் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் போட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ கேப்சிகம் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே சீஸ் போட்டுக்கலாம். பீஸா இப்போ ஓடிஜியில் வைக்க போகிறோம். இப்போ 200 டிகிரிக்கு 15 மினிட்ஸ்க்கு நம்ம வச்சிடலாம்.
வச்சாச்சு, கன்வென்ஷன் மோடில் செட் பண்ணி வச்சுருக்கோங்க. சிக்கன் பீஸா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.